வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் 26 சைஸ் ப்ளவுஸ்க்கு ஒரு கட்டூரி, சிங்கிள் கட்டூரி எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இதுக்கு நான் சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், ஃபார்முலா வைஸ் பிரகாரம். இப்போ 26 சைஸ்க்கு ஃபுல் ஷோல்டரில் ஆஃபாக மார்க் பண்ணி 5/4க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இந்த கட்டூரி ப்ளவுஸு இதில் தான் வெட்ட போகிறேன். இப்போ இந்த ஷோல்டர் 5/4க்கு மார்க் பண்ணுறேன். நான் முன்னுக்கும் பின்னுக்கும் சேமாக தான் ஒரே இதில் வெட்ட போகிறேன். இப்போ இதை 2 பாட்டு இருக்குது, ஒரு பாட் முன் பக்கமும் ஒரு பாட் பின் பக்கமும். அதை எப்படி வெட்டலான்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு இடைவெளி விட்டுக்கிறணும். இப்போ 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். லைனிங் ப்ளவுஸ்னு அடித்து திருப்பிடலாம், இல்லை 1/2 இன்ச்சிலேயே ஒரு பீஸ் கொடுத்து திருப்பிடலாம். இதில் எம்மிங் பண்ணி தைக்கணும்னா 1 இன்ச்சு விட்டுக்கிறங்க. இப்போ நான் இதுக்கு 1/2 இன்ச்சு போதும், 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுறேன் கீழே. அடுத்தது ப்ளவுஸ்க்கு உயரம், இந்த 26 சைஸ்க்கு உயரம் 12 இன்ச்சு போதும். 12 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணுறேன். 12 இன்ச்சுக்கு நேரம் மார்க் பண்ணிட்டு, அடுத்தது ஷோல்டர் 5/4க்கு ஷோல்டரை மார்க் பண்ணுறேன். அந்த 5/4க்கு மார்க் பண்ணதுக்கு நேராக கீழே ஆமோல் இறக்கத்துக்கும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 5/4க்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல உடம்பு மார்க் பண்ணணும். இந்த 26 சைஸை 4 இன்ச்சு கூட்டிட்டு 4ஆ பிரித்து மார்க் பண்ணி 7.5க்கு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 7.5க்கு மார்க் பண்ணுறேன். உடம்புட அளவு 7.5க்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நேராக நாங்கள் கோடு போட்டுக்குருவோம் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு பிறகு தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறேன். 2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ இந்த கோடை இதோட சேர்த்து விட்டுருங்க, தையலுக்கு போட்டதை. இப்போ இதில் ஆமோல் வளைவு மார்க் பண்ணணும். 1 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு நடுவில் போட்டுக்கிறோங்க. இந்த 1 இன்ச்சில் இந்த 2 ஷோல்டர் இருக்குது, 2க்கும் சென்டர் நடுவு பாயிண்ட் பார்த்துட்டு அதிலிருந்து இப்படி ஒரு புள்ளி வச்சுட்டே இந்த வளைவுகளோட சேர்த்து விட்டுறணும். இதுதான் எங்களோட ஆமோல் வளைவு. இப்போ இது பின்பக்கம். முன்பக்கம் வர்ற நேரம் இன்னொரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு குறைச்சிடணும். அப்போ இப்படியே இதுதான் முன்பக்க வளைவு. இந்த மேல் துண்டெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல இது வெளிப்பக்கம் பின்கை, மற்றது முன்கை. இப்போ வெட்டுற நேரம் இதை சரியாக பார்த்து வெட்டிக்கிறணும். இப்போ இந்த துண்டு 7.5, உடம்பு பாட்டு 7.5 வச்சுருக்குறோம். இந்த இடம் 5.5, 5/4. இது ஷோல்டரும் 5/4. இப்போ கழுத்துக்கு நாங்கள் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் 2.4 வச்சுருக்கிறேன். அந்த 2.4 இறக்கம் முன் கழுத்துக்கு 5.5, பின் கழுத்துக்கு 7.5. அப்போ கழுத்துக்கு 2.4 இடைவெளி விட்டு மார்க் பண்ணிக்கிறணும். இந்த இடத்துல 2.4. முன் கழுத்தை மட்டும் மார்க் பண்ணுறேன். முன் கழுத்து 5.5. நாங்கள் இந்த மார்க் பண்ண இந்த ஃபுல் உடம்பு பாட்டை நாங்கள் அப்படியே வெட்டி எடுத்துருவோம். இப்போ இதில் மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விடணும். அப்போ அதுக்கும் 1/2 இன்ச்சு இடம் விட்டுக்கிறணும். இப்போ இதில் ஒரு பக்க கழுத்தை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இதுதான் பின்பக்க பாட்டு. பின்பக்கம் இது கழுத்து, தாமோல் இறக்கம். இப்போ இதில் நீங்கள் டாட் மார்க் பண்ணணும். இந்த 2 ஷோல்டர் இருக்குது, இதுக்கு நேராக கோடு போட்டுட்டு, இது பேக் பாட்டு நேராக கோடு போட்டுட்டு ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச் பிரகாரம் 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். டாட்டை 1 இன்ச்சுக்கு பிடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த டாட் பிடிச்ச பிறகு இங்கே எவ்வளோ இருக்கணும்னு சொன்னால் ஒரு 5.5 தான் இருக்கும் ஃபார்முலா வைஸ் பிரகாரம். உங்களுக்கு நீங்கள் கூட இருந்துச்சுன்னா 6 6/4 வரலாம் சில நேரம். அப்படி எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறங்க. நான் அந்த 5.5க்கு இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் 5.5க்கு வரும். இப்போ நான் 6.5க்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் இதோட உடம்போட சேர்த்துருங்க. நாங்கள் இங்கேருந்து 7.5 தானே உடம்புக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த உடம்போட இந்த அளவோட சேர்த்து விட்டுறேன்.
இது நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி, இல்லை கடைசியாக தச்சு முடிச்சுட்டு ப்ளவுஸை விரித்து வச்சுட்டு இந்த அளவுகளை மார்க் பண்ணி தையல் நேராக போட்டுக்கரலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க நான் இப்போயே அதை குறைச்சி இந்த முதுகுட அளவு பின்பக்க அளவை நான் எக்ஸ்ட்ரா உள்ள அளவை தையலுக்கு போக எக்ஸ்ட்ரா உள்ள அளவை வெட்டி விட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது விளங்கும். நீங்கள் இது இப்போ செய்யணும்னு அவசியம் இல்லை. தச்சு முடிச்சுட்டு எவ்வளோ அளவு இடுப்பு வருதோ அந்த அளவு போக மீதம் உள்ளதை வெட்டிடுங்க. இப்போ பின்னுக்கு 5.5 முன்கழுத்து தான் இருக்குது. அந்த அளவு தான் நாங்கள் வெட்டி இருக்கிறோம். இதை நீங்கள் ஒரு 7.5 கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். அப்போ இந்த 7.5க்கு நேராக இதை இன்னொரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஆக்கி விட்டுருங்க. அப்போ கழுத்து பின்னுக்கு டீப் ஆயிரும். இது பேக் பார்ட்டு. இதை வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அந்த முன்னுக்கு வெட்டி வச்சிருக்கிறோம். இந்த முன்னுக்கு வெட்டி வச்சிருக்கிறதுல தான் இப்போ நாங்கள் கட்டூரி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸ்க்கு எப்பவும் பிடிக்கிற டாட் ப்ராசஸை செஞ்சுருவோம். இந்த தையலுக்கு வச்சிருக்கிறோம். இந்த கோட்டு கீழே இருந்து நடுவில் 2 கோட்டுக்கு நடுவில் சரியான அளவு பார்த்து சென்டராக பார்த்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோங்க. இது தான் நாங்கள் செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிற இடம். இப்போ இதில் இந்த பாயிண்ட்டை எப்படி மார்க் பண்ணுறோன்னா, இந்த வச்சிருக்கிற இந்த உடம்போட அளவு 7.5 இந்த அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க 7.5. அதுக்கு பிறகு நாங்கள் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் டாட் எவ்வளோ போடுறதுன்னு கணக்கு பண்ணி வச்சுருக்கிறேன். 2 இன்ச்சு உயரம், 1.5 இன்ச்சு அகலம். இந்த 7.5 இன்ச்சு செஸ்ட் பாயிண்ட்டும் டாட்டோட உயரம் 2 இன்ச்சு அகலம் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 7.5 இன்ச்சு மார்க் பண்ணது போக 2 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்தது இந்த சென்டர்ல இருந்து 2 பக்கமும் 3/4 இன்ச் பிரகாரம் 1.5 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிடணும். இப்போ இந்த கோடோட இதை சேர்த்துருங்க. எடுத்துட்டு இப்போ இந்த நடுவில் இந்த கோடை இதுதான். இப்போ எப்பவும் போல் நாங்கள் இந்த ஷேப் கொடுத்துருவோம். இங்கே ஒரு 1.5 இன்ச்சுக்கும் இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சுக்கும் இந்த பக்கத்துல இருந்து 1 இன்ச்சுக்கும் ஷேப் கொடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த புள்ளிகளை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறணும். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இதோட சேர்த்து விட்டுறணும். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த 1/2 இன்ச்சு நாங்கள் விட்டுருக்குறோம். இது கீழே மடித்து தைக்கிறதுக்கும் இந்த இதில் உள்ள 1/4 இன்ச்சு தையலுக்கும் இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ளது போயிடும். இதுதான் உண்மையான ரெடி அளவு. இந்த பட்டி தான், இந்த அளவு தான் பட்டியோட உயரம். இப்போ இதில் தான் நாங்கள் பிடிக்கிற அந்த பிரிண்ட் கட்டூரி இதை போட போகிறோம். கட்டூரி போட போகிறோம். இந்த கட்டூரியில் எப்படி போடணும்னு சொன்னால், இந்த முன் பக்கத்துல இருந்து இந்த டாட் வரையும் எவ்வளோ அளவு இருக்குன்னு அளந்து பார்க்கணும். இப்போ இந்த அளவு அளந்து பார்த்தோன்னு சொன்னால் 3 இன்ச் வருது. அந்த எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவை கொண்டாந்து இந்த டாட் முடிகிற இடத்துல இருந்து அதை மார்க் பண்ணணும். இந்த இடத்துல தான் அந்த 3 இன்ச்சு முடியுது. அப்போ நான் இங்கனக்குள்ள மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கழுத்துல இருந்து, இந்த பாக்ஸ்ல இருந்து அளக்கக்கூடாது. இந்த கழுத்து இருக்குது, இந்த கழுத்துல இருந்து அந்த 3 இன்ச் இங்க வந்துச்சு தானே, அதை விட ஒரு 1/2 இன்ச் குறைச்சிக்கிறணும். அப்ப 1/2 இன்ச்சு 2.5க்கு மார்க் பண்ணணும். 2.5 இன்ச் இந்த வளைவுல இருந்து அப்படியே இந்த கழுத்து வளைவு போட்டிருக்கோம், அதுல இருந்து 2.5 இன்ச்சுக்கும் நான் இங்க மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கை இருக்குது, இந்த வளைவு இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச்சுக்கு இதே மார்க் பண்ண 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். சரியா இந்த இடத்துல வருது 2.5 இன்ச்சு. இப்ப இந்த 3 புள்ளியையும் சேர்த்துறணும். அப்படியே கொண்டுட்டு அப்படியே வளைச்சு கொண்டாந்து இந்த புள்ளியோட கொண்டாந்து இறக்கி விட்டுறணும். இதுதான் கட்டோரி. இப்ப இந்த கப் ஷேப்பையும் எடுத்தாச்சு. இப்ப இதை வெட்டி எடுத்துருவோம். இவ்வளோதான். இப்போ பாருங்க 3 பாட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டும் இப்போ நீங்கள் துணியில் பொறுத்துற நேரம் இந்த இருக்குது, இந்த டாட் போட்டிருக்கிறோம். இந்த டாட் சென்டர் டாட். இதை எப்பவும் போல் நாங்கள் டாட் தைக்கிற மாதிரியே இதை மடித்து இதை நாங்கள் பிடிச்சி தைச்சிடணும். தைச்ச பிறகு இதில் கொண்டாந்து இப்படி வச்சுட்டு இதோட இதை பொருத்திடணும். அதுக்கு பிறகு இந்த டாட் கப் ஷேப்பெல்லாம் பிடிச்ச பிறகு இந்த பட்டியையும் கொண்டாந்து பொருத்திடணும். இப்போ இந்த டாட்டோட அளவு போன உடனே இந்த இடத்துல இந்த 1.5 இன்ச்சு சுருங்கிரும். அப்போ பட்டி இவ்வளோ தூரம் தான் வரும்.
கடைசியாக. இப்போ நீங்கள் இதெல்லாம் பொறுத்து, ஏன்னா நாங்கள் இதுக்கு வந்து துணி கொஞ்சம் தேவைப்படும். தையல் இதில் ஒரு 1/2 இன்ச்சு வேணும், இதில் ஒரு 1/4 இன்ச்சு வேணும், இதில் ஒரு 1/4 இன்ச்சு வேணும். இப்போ இதெல்லாம் தையல்லாம் போட்டு தச்சு இந்த செட் ஆகி இது முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல உடம்பு வந்து 26 சைஸ்க்கு வந்து 6 தான் வரும் கடைசியாக. அப்போ நான் அந்த துணியை பொறுத்துற நேரம் டேப்பை வச்சு இந்த இடத்துல 6 கீழே வந்து 5 தான் வரும். அப்போ அப்படியே நேராக சைடை வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் சரியாக வந்துடும். அதுக்கு தான் நான் அந்த 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்குறேன். இதெல்லாம் தச்சு சரியாக வர்ற பொறுத்துற நேரம் இந்த துணி வந்து சரியாக வரும். கடைசியாக 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் துணி வரும். அதுக்கு தான் கூட 1/2 இன்ச்சு வெட்டியிருக்கிறேன். இப்போ இந்த கைப்பகுதியை நாங்கள் வந்து குடஞ்சி எடுத்ததை வெட்டி விட்டுருவோம். இது தான் நெக் பாட்டு. இது தான் முன்னாடி இந்த இடத்த நீங்கள் மாற்றி பொறுத்திடக்கூடாது. இது வந்து ஃப்ரண்ட்டு, இதுவும் ஃப்ரண்ட். அப்படிங்கிறப்ப கடைசியாக நீங்கள் இந்த டாட்டை தைச்சு முடித்த பிறகு இந்த பாட்டு இதில் வரணும், இது இப்படி வரணும். இது சைடு, எங்களோட சைடு பாட்டு. இது தான் முன் பாட்டு. அடுத்து ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் எடுக்க எப்பவும் சொல்கிறது தான், உங்களோட உயரம் என்ன அளவு உயரம் வேணுமோ அந்த அளவு உயரம் எடுத்துக்கிறங்க. கீழே 1/2 இன்ச்சு மடித்து தைக்க, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. அப்போ மொத்தத்தில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோங்க. உங்களோட உயரம் எவ்வளோ உயரமோ அந்த உயரத்தை விட 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ தையலுக்கு விட்டுக்கிறோங்க. இப்போ நான் வந்து இந்த உயரம் வந்து 4 இன்ச்சு, 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 5க்கு மார்க் பண்ணுறேன். 5க்கு நேராக புள்ளி வச்சுட்டு அதை போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இங்கே மேலே இருந்து டவுன் மார்க் பண்ணணும். ஒரு 2.5 இன்ச்சுக்கு டவுன் மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக போட்டு இல்லை அடி அகலம் வந்து இந்த 26 சைஸ்க்குன்னா ஒரு 4.5க்குள்ளே தான் அடி அகலம் கை வரும். நான் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அளவோ அதை மார்க் பண்ணிக்கிறங்க. இதுக்கு நேராக இப்படி சரிச்ச மாதிரியே கோடு போட்டுக்கிறங்க. இப்போ இந்த முடிகிற இடம் இருக்குது, இந்த முடிகிற இடத்தையும் சைடாக கோடு ஒன்று போட்டு சேர்த்துக்கிறோங்க. இந்த மேலே எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நடுவில் சென்டராக புள்ளி வச்சுட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இதில் ஒரு 1/4 இன்ச்சு வச்சாலும் போதும். இப்போ மேலே இருந்து இந்த கோடை கொண்டுட்டு வந்து அப்படியே இதோட சேர்த்து இதோட கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். அதே மாதிரி மேலே இருந்தே வந்து இந்த புள்ளியில் கீழ் புள்ளியில் கொண்டாந்து வளைஞ்சு இதோட கொண்டு போய் சேர்த்துடணும். இதுக்கு பிறகு உங்களோட தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறணும். அப்போ இது வந்து மேல் கை, உள்பக்கத்தில் உள்ளது தான் முன்கை. இதை வெட்டி எடுக்கிறேன். நீங்கள் துணியில் போட்டு வெட்டுற நேரம் ஒரு கையை வந்து இப்படி மேலே மூடின மாதிரியே வச்சுட்டு உள்பக்க கை வரையில் இந்த உள்ளுக்கு 1/2 இன்ச்சை குடஞ்சி அப்படியே எடுத்துடணும். அப்போ தான் அது சேஃபாக சரியாக வரும். இப்போ இதை நான் துணியில் வச்சு காட்டுறேன். இது சின்ன சைஸ் ப்ளவுஸ்னால சின்ன துணியே போதும். ஒரு 80 பாயிண்ட் துணியே போதும். இது 1 மீட்டர் துணி. இப்படி நாங்கள் டபுளாக ஃபஸ்ட்டு துணியை போட்டுட்டு இப்படி வச்சு நீங்கள் சரியாக லெவலில் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பின் பண்ணிக்கிறங்க. துணியில் பேப்பரில் கட்டூரியில் போடுற நேரம்லாம் நீங்கள் கண்டிப்பாக பேப்பர்லேயே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் ப்ளாக் போட்டு வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு துணியில் வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விளங்கும். முதல்ல நீங்கள் துணியில் கட் பண்ணின்னு சொன்னால் கொஞ்சம் இது முதல்ல செய்கிறதுக்கு பிகினஸாக இருக்கிற நேரம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல பேப்பர் கட் போட்டுட்டு செஞ்சேன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இவ்வளோ தான் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ஒரு 26 சைஸ்க்கு சிங்கிள் கட்டோரி ப்ளவுஸ் வெட்டிட்டேன். இப்போ நீங்கள் இந்த பிறகு இதெல்லாம் பொருத்திட்டு ஷோல்டர் பொருத்திட்டு கையெல்லாம் பொருத்திட்டு இந்த சைடையும் சேர்க்குற நேரம் தான் நான் சொன்ன அளவு உடம்போட அளவு. இப்போ 26க்கு 4 பிரித்து 6 வருதா, அப்போ இந்த இடத்துல 6.5க்கு தையல் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே 5.5 வருதா இல்லை 6 வருதா, எவ்வளோ அளவு வருதோ இடுப்புக்கு மார்க் பண்ணுங்கள். அப்போ அப்படியே நேரம் நீங்கள் தையல் போட்டுட்டு வர்ற நேரம் ஈஸியாக உங்களுக்கு சரியான அளவுக்கு இந்த ப்ளவுஸு செட் ஆகிரும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.